மேம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, மக்கள் இது நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கேஆர் லாஜிக்ஸ் செம்மையான இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமா ஆல்ரெடி நம்ம வந்து ரிசல்ட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் ஜஸ்ட் நம்மளோட ஆன்லைனில் இருக்க வீடியோ கோர்ஸ் அண்ட் யூடியூப்பை மட்டும் வச்சு பட் இன்னும் வந்து ரிசல்ட்ஸை வந்து மல்டிபிள் ஆக்குறதுக்காக கேஆர் லாஜிக்ஸில் வந்து நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து ஸ்பெஷல் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஒன்லி ஃபார் ரிசல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். நேற்று வந்து நிறையா பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க. மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இல்லை ஒரே ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஸ்டில் வந்து 19 சீட்ஸ் தான் வந்து லெஃப்டா இருக்கு. ஸோ நேற்று வந்து வீடியோ மிஸ் பண்ணியிருப்பீங்க, சில டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கேஆர் லாஜிக்ஸ் 2.0 எஸ், வாட் இஸ் இன்சைட் மேம்? கேஆர் லாஜிக்ஸ் 2.0 சார் உங்களுக்கு எலிட் பாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நிறைய ரிசல்ட்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். பசங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் எலிட் பாஸை நிறைய பேர் மென்ஷன் பண்ணாங்க. 1 இயரில் கிளியர் பண்ணோன்னே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா, மெயின்ஸில் போகுது. மெயின்ஸில் 5 மார்க்கில் 10 மார்க்கில் 15 மார்க்கில் இப்படி போயிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம ஜாயின் பண்ண உடனே வந்து நம்ம மென்டாஸ் நிறைய பேர் உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ மீட்டிங்கில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப, மேம் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு டெய்லி வந்து இன்னைக்கு இதை படிங்க, இன்னைக்கு இதை படிங்க, இது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை அவங்களுக்கு. நான் படிக்கணும்ல, அது முக்கியமா விமென்லாம் நிறைய பேர் வந்து குழந்தை வச்சிருக்கிறவங்களே ஒன்று சொன்னாங்களா, எனக்கு படிக்கணும்லாம் என்ன இருக்கு, ஆனா எதை படிக்கிறது, நான் எதுல கம்மியா இருக்கேன், எதுல நல்லா பண்றேன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ இதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ற ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக தான் எலிட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கும். அடுத்து நான் மெயின்ஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த மென்டாஸ் உங்களுக்கு ஒரு கூடவே ஒருத்தவங்க உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதை படி, இதில் இந்த தப்பு பண்ணியிருக்கா, இதை திருத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்டையர் டே ஃபுல்லாக இருந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த என்டையர் பேக்கேஜும் டிசைன் பண்ணி. இன்னொன்று உங்களுக்கு வந்து இந்த மாக் டெஸ்ட் இன்னொன்று நம்ம சொல்ல மறந்துட்டோம். நம்ம கேஆர் லாஜிக்ஸில் வந்து நம்ம மாக் டெஸ்ட் இருக்குது இல்லையா, எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல செம்ம குவாலிட்டியா இருக்கு. இப்போ அந்த மாக் டெஸ்ட் வந்து இன்னைக்கு இருந்து அசைன் பண்ணிடுவாங்க. இந்த செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, இல்ல அந்த மாக் டெஸ்ட் எடுங்க அப்படின்னா, அந்த மாக் டெஸ்டையே ஒரு சூப்பர் பெல்வெஸ்டா என்ன சொல்லுவாங்கம்மா இங்கிலீஷ்ல, ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஸ்டாஃபை வச்சு வந்து உங்களுக்கு வந்து அந்த மெயின்ஸ்க்கு அந்த மாக் டெஸ்ட்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்து. சார் என்ன சொல்ல வராங்க, பயங்கர எக்ஸ்பர்டைஸான ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிருக்கு. இல்ல சார் என்ன கேட்டதுக்கு சொல்றேன். சரி, ஓகே. ஸோ மெயின் மாக் டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவோம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது போக வந்து மேமும் நானும் ஸ்பெஷல் செஷனில் எக்ஸாம் ஓரியன்டில் மெயின்ஸ் லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நானுமே நேற்று ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே நான் வாங்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு கால்ஸ் ஆல்ரெடி வந்தவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க இன்னைக்குள்ள. நம்ம மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ என்னென்ன இதில் பண்ண போகிறோம் மேம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஸோ எஸ் சார், இது வந்து உங்களுக்கு கூப்பன் கோட் வந்து போட்டுக்கோங்க, கேஆர் லாஜிக்ஸ் 1 இது வந்து 19 சீட்ஸ் தான். இப்போ நாங்க அவுட் ஆஃப் 100ல 81 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. எஸ், ஸோ 19 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ வேகமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் ஆப்ல இருக்கும், வெப்சைட்ல இருக்கும். இந்த கூப்பன் கோடை போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இதோட ப்ரைஸ் வந்து நம்ம அடுத்து வந்து வேகமாக இன்க்ரீஸ் பண்ண போறோம் மண்டேல இருந்து. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எலைட் பாஸ் கொடுத்த அதே ப்ரைஸ் தான் இப்போ இதுக்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட சேர்த்து மென்டார் சப்போர்ட்டோட கொடுக்குறோம். அதாவது ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல மென்டார் சப்போர்ட்டோட கொடுக்குறோம். பட் இதுல இருக்க ஆல்ரெடி ஹிட்டான வீடியோ கோர்ஸ் ஆக்சுவலா அது செம்ம ஹிட் தெரியுமா. உங்க 2 பேர் வீடியோஸ் அதில் தான் பேசிக் ஃபுல்லாகவே படித்தேன். எந்த கோச்சிங்குமே நான் போனதே இல்லை. நான் பார்க்க ஆரம்பிச்சதே ஆப்டி பார்க்க ஆரம்பிச்சதே கனிஷாரோட வீடியோ தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எத்தனையோ எக்ஸாமில் வந்து என்னால் இங்கிலீஷ் சிங்கிள் டிஜிட்டில் நான் போய் கிளியர் பண்ணாத இருக்கு, நெகட்டிவ்லலாம் வந்துருக்கு. எது என்னோட வீக்காக இருந்ததோ அதையே என்ன ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டது ஏன்னா மேலே மட்டும்தான். குவான்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் கனிஷ் சார் வீடியோஸ் பார்த்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் 2லையுமே கேஆர் லாஜிக்ஸ் தான் இருந்திருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி என்னோட கேஆர் லாஜிக்ஸ் டீம் சப்போர்ட்டும் ரொம்ப இருந்துச்சு. எப்படியாவது ரீனா மேம் கனிஷாட்ட வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படித்தேன். 1 இயர் ஃபர்ஸ்ட் டைமில் தான் கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் சக்ஸஸ் மீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெடல் வாங்குவீங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஒரு 6 மந்த்ஸில் அவங்க அடிச்சிட்டாங்க. ரியலி கிரேட், யூ ஆர் கிரேட், தேங்க்யூ. 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணேன்.
இருந்தேன். சார் வீடியோஸ் எப்போ பார்க்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் ஸ்பீட் வந்துச்சு, என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. மேமோட வீடியோஸ் இங்கிலீஷ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது மெயின்ஸில் வந்து நான் கிளியர் பண்ணதுக்கு இங்கிலீஷில் நிறைய மார்க்ஸ் அண்ட் குவான்ஸ்லேயும் நிறைய மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜூனில் நான் எலைட் பாஸ் வாங்கினேன். ஆக்சுவலி ட்ரீமாக தான் இருக்குது 1 இயரில் கிளியர் பண்ணேன்னு எல்லாரும் கேட்குறப்ப. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நான் சார் மேம்க்கு தான் சொல்லுவேன். மேம் சும்மாலாம் சொல்ல, நேற்று லைவ் போனப்பெல்லாம் அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது போஸ்டிங்கில் இருக்கிற பசங்க காலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்கள் நேற்று கேட்டன்ஸ் கொண்டு வந்திருந்தீங்களே, அதனால தான் சார் இப்போ நாங்கள் உள்ள ஒர்க் பண்ணியிருக்கோம், திருப்பி விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட தம்பிங்க இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, ரிலேஷன்லாம் படிக்கிறாங்க, அதனால நீங்கள் அந்த டைமே உங்கள் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் கேட்டன் வந்து அவ்வளோ ஹிட் கொடுத்துருந்தீங்க. 2021 படித்த பசங்க அந்த மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போனா நாங்கள் 4 வருஷம் அந்த எலைட் பாஸில் சூப்பரான கண்டென்ட்லாம் எடுத்திருக்கோம். அதை வச்சு தான் இவ்வளோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ட்ரெய்லர்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ இதுலேயே இந்த வீடியோ சப்போர்ட் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது. இது கூட உங்களை குத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு மென்டார் இருக்காங்கன்னா ஏன் கிளியர் பண்ண மாட்டீங்க? அதனால தான் 100% ரிசல்ட் கேரண்டிட் 100% ரிசல்ட் கேரண்டிட் ப்ரோக்ராமாக இதை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ரோல் ஆகுது மேம் டங்க்கு. எஸ், உள்ள என்ன இருக்குது அப்படின்றத புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண உடனே அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் மினிமம் 10 நிமிஷம் கால் நம்ம சொல்லியிருந்தோம். பட் என்ன சொன்னாங்கன்னா வெண்டாஸ் கால் பண்ணிட்டு ஒருத்தரை அனலைஸ் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் வந்து 45 மினிட்ஸ் வரைக்குமே ஆயிடுது அப்படின்னாங்க. ஸோ என்னன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களோட நிறை குறைகள் எல்லாத்தையுமே கேட்டு தான் அவங்க உங்களோட கேட்டகரியை அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் அலோகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் ஒர்க்கிங்கா இல்லை வந்து மேரீட் அண்ட் கிட்ஸ் வச்சுருக்கீங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை குரூப்ஸில் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு, எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு, அந்த செக்ஷனில் எதில் நீங்கள் பர்சனலாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே தனியாக எக்ஸல் ஷீட் அன்டில் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு டே வைஸ் மந்த் வைஸ் அப்டேட் பண்ணிட்டே வருவீங்க. அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கு அடுத்த மாதத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ். அன்டில் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த எக்ஸல் ஷீட் உங்களோட தான் இருக்கும். இதை வந்து உங்கள் மென்டார்ஸ் பார்ப்பாங்க அண்ட் எங்களுக்குமே அதுக்கான ஆக்சஸ் இருக்கும், நாங்களுமே பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மென்டார்ஷிப் ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும். டெய்லி உங்களுக்கு ஸ்கெடியூல் போடுவோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்கெடியூலாக இன்றைக்கி வந்து ப்ரிலிம்ஸ் இந்த டெஸ்ட், மெயின்ஸ் இந்த டெஸ்ட். மெயின்ஸ்க்கு முக்கியமாக சொல்லியிருக்கோம் தரமான ஸ்டாஃப் இருக்காங்க. ஆப்டி, ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸோட கொடுப்பாங்க. இப்போ மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் எதெல்லாம் கஷ்டமான சம்ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ சொல்யூஷனாக கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்சனலாக மேமும் சரி உங்களை வந்து பர்சனலாக உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை குத்திக்கிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்ல முடியுமோ, ஏன்னா யூடியூப்ல வந்து ஒரு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. பட் இதில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்கிறப்ப உங்களோட பேர் முதற்கொண்டு என்ன வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சு டே கார்த்தி, டே சுரேஷ், டே சங்கீதா அப்படின்னு இது ஏமா சங்கீதா அந்த மாதிரி ஒரு பேர் முதற்கொண்டு உங்களை ஞாபகம் வச்சு நான் உங்களை விட மாட்டேன். ஏன்னா உங்களை வந்து ரிசல்ட் ஃபோக்கஸ்டாக நான் கொண்டு போகிறதுனால நானும் மேமும் உங்களை இண்டிவிஜுவல் கேர் நாங்களும் எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ ஸ்கெடியூல் பார்த்துடலாமா சார்? இப்போ ஃபர்ஸ்ட் வீக்குக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா IBPS PO ப்ரிலிம்ஸ் 1 இதான் மண்டே போடுவாங்க. அவங்க இது வந்து நம்ம டெஸ்ட் பாஸ்ல இருக்கும், இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்த உடனே மெயின் செக்ஷனல் எடுத்து முடிச்ச உடனே அனாலிசிஸ் இருக்கும். என்ன டவுட்டான கொஸ்டின்ஸோ மென்டா சால்வ் பண்ணி காட்டுவாங்க. பண்ணல அப்படின்னா குத்துன்னு குத்துவாங்க. அடுத்து வந்து ஆப்டிடியூட், இது வந்து மெயின்ஸ். சரியாப்பா? மெயின் செக்ஷனல் டெஸ்ட். இதுக்கு தான் நாங்கள் பக்காவா வீடியோ சொல்யூஷன் பிளான் பண்ணியிருக்கோம். தரமான ஸ்டாஃபை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு சார் எப்படி ஷார்ட்கட்ஸில் டீச் பண்ணுவாரோ அதே மாதிரி அவங்க ஷார்ட்கட்ஸில் ப்ளஸ் ரீசனிங்க்குமே சரி இங்கிலீஷ்க்குமே சரி என் நாலேஜ் கீழே தான் மென்டார்ஸ் இருப்பாங்க ஆப்டிடியூட்டா அப்படிங்கிறப்ப நானுமே அவங்களோட அந்த சொல்யூஷன்ஸ்லாம் நான் இது என்ன பண்ணுறது ரீவேல்யூவேட் பண்ணி தான் டீச் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து செம்மையான மென்டாராக குவாலிட்டியான மென்டார்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே கவலையப்பட வேணாம். சரியா? அவங்க சூப்பராக டீச் பண்ணிடுவாங்க. தென் நானுமே வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நானுமே
இனிமே இந்த எலைட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல செஷன் கேடன்ஸ் செஷன் பாத்தீங்களா லைவ்ல சூப்பரா ட்ரிக்ஸ் சொன்னேன்னா உண்மையே மிரண்டாங்க நிறைய பேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனால ஆமா சார், அதையும் சொல்லணும் சார். டெய்லி வந்து தயவு செஞ்சு செஷனுக்கு வாங்க. மார்னிங் 10:30 இங்கிலீஷ் செஷன் இருக்கும். அது இங்கிலீஷ் செஷன்ல எடிட்டோரியல்லாம் போறேன் சார். இதெல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க. மெயின்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் லெவல்ல படிக்கிறதுக்கு செம்மையா இருக்குன்றாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நேற்று கேட்டன் சார் போனாரு, அப்ப செம்மையா சூப்பரா இருந்துச்சு சார். அவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க சார். கேட்டன் எத்தனை மணிக்கு சார் அது சொல்லிருங்க சார். அது போக நான் 12:15 அப்பப்ப பிக் டேஸ்ல செஷன் வருவேன். ஓகேவா? 9:30 PM பா. ஓகே, கன்டினியூ பண்ணிடலாம் மேம். ஸோ அடுத்து ஓகே, இது வந்து மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் வரும். என்னென்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி போட்டுருவாங்க. அடுத்த நாளுக்கு அதே மாதிரி தான் ரீசனிங்கோட மெயின்ஸ் இருக்கும். இது வந்து வழக்கமாக ஒரு ப்ரிலிம்ஸ் எப்பயுமே பண்ணி ஆகணும், ஏன்னா இல்லாட்டி ஸ்பீடு விட்டுருவீங்க. அதுக்காக தான். ஸோ ரீசனிங் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லணும். இப்போ நிறைய பேருக்கு தோணும், இப்போ ரொம்ப மெயின்ஸில் நல்லா இது பண்ணுறவங்களா இருப்போம். அப்போ அப்படி இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெயின்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படின்னா எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா, இன்னொரு 30 நாள் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் லாஸ்ட் இயர் SBI POவில் நல்லா படிக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷில் வந்து மார்க் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஓகேவா? செக்ஷனல் கிடையாது, பட் ஆனால் வந்து உங்களுக்கு மார்க் 40 மார்க் இங்கிலீஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் அவ்வளோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால ப்ரிலிம்ஸும் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுனால தப்பே இல்லை. அதுவும் நம்ம PO லெவலில் தான் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த PO லெவலில் எடுக்கிறது உங்களுக்கு RRB PO RRB கிளர்க்கோட மெயின்ஸ் லெவலுக்கு யூஸ் தான் ஆக போகுது. ஸோ அடுத்தது ரீசனிங் அடுத்த நாளுக்கு இங்கிலீஷ், இப்படி மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது மேம் அதான் சார் ஆல்டர்னேட்டிவா போயிட்டே இருக்கும். அடுத்து இது டெய்லி சிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் டைம்குள்ள உங்களுக்கு டெய்லி கேப்சியூல் வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதை வந்து ஈவினிங் ஒரு 6:30க்கு Gmeetல மென்டார் வருவாங்க. மென்டார்ஸ் வந்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னன்னா இதில் என்ன ஒன்று நல்லா இருக்கும்னா சார், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதில் ஏதாவது ஒரு க்ளூ ஞாபகம் வரும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரியான கொஸ்டின் ஞாபகம் வரும். ஸோ அது டிஸ்கஷன் பேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆளே டீச் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் 2 மணி நேரம்லாம் உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டையர் டேக்கான ஸ்கோர்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டு எடுத்த உடனே அதோட இமேஜோட ப்ளஸ் மார்க்ஸோட நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க எக்ஸலில் உங்களோட இதில். ஸோ அதை ரீவாலுவேட் பண்ணி இன்னைக்கான பர்ஃபார்மன்ஸ்க்கும் அடுத்த நாள் பர்ஃபார்மன்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, எடுத்திருக்காங்களா, ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்கன்னா எதில் வந்து அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எதில் வந்து டல்லாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரிவ்யூ வந்து மென்டார்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் சார் போக போகுது. சூப்பராக இருக்கே மேம். ஆனால் இப்போ மென்டார்ஸ் கிட்ட பேசினப்ப அதாவது பசங்க எப்படி இருக்காங்களோ தெரில சார், பசங்களோட மென்டார்ஸ் வெறியா இருக்காங்க கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல. எஸ். இப்போ நம்ம எலிட் பாஸ் பிகினர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எலிட் பாஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த எலிட் பாஸை விட எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் வந்து இங்கே நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு என்னன்னா எலிட் பாஸில் இருக்க எல்லா கான்டென்ட்டும் நாங்கள் போட்ட மெயின் செஷன் அட்வான்ஸ் பேட்சாக இருக்கட்டும், K10 ப்ராஜெக்ட் கேவாக இருக்கட்டும், ப்ளஸ் எல்லாத்தையுமே A to Z எலிட் பாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கோ வீடியோ கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு PDF கோர்ஸ்லேருந்து மார்க் டெஸ்ட்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதை தாண்டி இந்த பர்சனல் மென்டார்ஸ் ஓகேவா, உங்களுக்குன்னு வந்து ஒரு குரூப்பில் மென்டார்ஸ் வந்து அசைன் ஆகிருப்பாங்க. அண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து ரிவ்யூ கொடுப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் அடுத்தது மெயின்ஸ் லெவலில் டெய்லி நீங்கள் பார்ப்பீங்க, அது எக்ஸ்ட்ரா இருக்கும். அது தாண்டி அவங்க உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் CA இது எல்லாமே டெய்லி Gmeetல போகும். உங்களுக்கு டெய்லி CA ரிவிஷன் அப்படின்னா மித்த வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று மேம் சொன்னது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எலைட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் மென்டார் மட்டும் இருக்காது, ஆல்ரெடி இருக்க எலைட் பாஸ் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண உடனே வியூ ஆயிரும். அப்படிங்கிறப்ப இந்த கம்ப்ளீட் ஆப்டிடியூட் கோர்ஸில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்கே டிஃபால்ட்டாக ஆட் ஆயிரும், K10 ஆட் ஆயிரும். மேமோட இங்கிலீஷ் செஷனில் வந்து உங்களுக்கு மேம் நிறையா செஷன் எடுத்திருப்பாங்க, மீன் வெக்காபுலரி அட்வான்ஸ் அது ஆட் ஆயிரும். SBI IBPS PO கிளியர் பண்ண மேனேஜர் லெவலில் இருக்கவர் தான் பேங்கிங் அவேர்னஸ் எடுக்கிறாரு, அது ஆட் ஆயிரும். இவ்வளோ நாள் நாங்கள் எடுத்த பேசிக் கோர்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். இது போக இந்த வருஷம் போக போகிற லைவ் ஆகட்டும் எல்லாமே டில் நீங்கள் மாக் இன்டர்வியூ, பர்சனல்
பேர் நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜிடி எல்லாமே உங்களை பார்த்துக்குவோம். சரியா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே உங்க கூடயே இருந்து 100% ரிசல்ட் ஜான்வரி 1 வந்து ரிசல்ட் வருது அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் மீட்டில் உங்களை வர வைக்க வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, அது கான்ஃபிடென்ட் இருக்கு. நானே மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எஸ், ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படி நாங்கள் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, கிட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து நாங்கள் மென்டாஸ் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்பரேட்டாக அவங்களுக்கு என்ன டைம் ஃபீஸபிளோ அந்த மாதிரி நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஃப்ளெக்சிபிள் ஸ்டடி பிளான், வீக்கெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஃபோக்கஸ் ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை சார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமிங்கில் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மென்டாஸ் அவங்களோட டைமில் அவங்களுக்கு அவைலபிளாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. எஸ், இது டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசி நோட்டிஃபிகேஷன் என்னவோ, அது அரபிக் கிளர்க்கா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம். ஸோ அதோட எக்ஸாம் உங்களுக்கு முடியும் இல்லையா, அதோடைய இன்டர்வியூ முடியும் இல்லையா, அது வரைக்கும் உங்க கூடயே இருந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 1 year வேலிடிட்டி இருக்கும். இது வந்து உங்க வீடியோஸ் எல்லாமே அப்படியே தான் 1 yearக்கான கம்ப்ளீட் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம எலைட் பாஸ் இவ்வளோ நாள் வித்தவுட் மென்டார்ஷிப் இல்லாதப்பே ப்ரைஸ் வந்து 10,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் 5299 அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த 5299 6,000 தான் ஆக்சுவலாகவே நம்மளோட எலைட் பாஸ் எப்பயுமே இருக்கிற ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்ச்மே க்ளோஸ் ஆயிரும். மண்டேலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இது வந்து பேக் டு வந்து 9,000 ஆயிரும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வேகமாக அந்த 19 சீட்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா மிஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோலாம் இல்லை. இவ்வளோ இது கொடுக்குறப்ப எங்களுக்குமே எக்ஸ்பென்ஸ் நிறையா தான் ஆச்சு. ஸோ நாங்கள் நேற்றே சொல்லியிருந்தோம், அது ரிசல்ட்ஸ்க்காக தான் பண்ணுறோம். இதில் ப்ராஃபிட்டோ லாஸா இதெல்லாம் நாங்கள் யோசிக்கல. ரிசல்ட்ஸ் வருது, ஏன்னா மென்டாஸ் சேலரிஸ் நீங்களே அதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச், அதாவது எங்களுக்கு எலிட் பாஸ் ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 100% ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அதனால நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். எல்லா சப்போர்ட்ஸ் கண்டென்ட் இவ்வளோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்து எலைட் பாஸில் ப்ராக்டிஸ் PDF அவ்வளோ இருக்குது. 1,00,000 கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு மார்க் என்ட்ரியுமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியுமா, மார்க் என்ட்ரியோட எக்ஸ்பென்ஸே ஒரு வென்யூவில் வந்து ஒரு 2 lakhs கிட்ட எங்களுக்கு ஆகும். ஸோ ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், சேலரியிலேருந்து, ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ், ட்ராவல்லேருந்து. ஏன்னா நம்ம இன்வைட் பண்ணுற சார் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கர்ஸ்னா GM இருந்தவங்க, சீஃப் மேனேஜர்ஸாக இருந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார் உங்களுக்கு தெரியும். ரமேஷ் சார் அண்ட் அவங்களோட டீம் மார்க் என்ட்ரியில் வந்து எல்லா பசங்களையுமே ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம். இதனால் எங்களுக்கு வந்து 1% நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக அது ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறப்ப ரிசல்ட்ஸ் வரதானே போதும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ லிமிடெட் சீட்ஸ் இருக்கு. இன்னும் 19 சீட். ஸோ தேங்க்யூ.